வெல்கம் டு பவி நியூட்ரிஷன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணவும் ஃபேட் லாஸ் பண்ணவும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே உங்களால் கண்டினியூஸாக ட்ரை பண்ணி உங்களால் வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் பண்ண முடியல. ஸோ இல்லையா? ஸோ நீங்கள் பெஸ்ட்டான வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் பண்ண என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் நீங்கள் சீக்கிரமாக உங்கள் ஐடியல் வெயிட் ரீச் பண்ண முடியும், அதுக்குண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருமே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாங்க. ஆனால் நம்மளுடைய ஃபேட்டை லாஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்பவுமே ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ ஃபேட் லாஸ் பண்ணுவோம், இந்த டயட் அந்த டயட் நிறைய டயட்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 3 days ஆர் 4 days தான். கண்டினியூஸாக நம்மளுடைய ஃபேட் லாஸ் குறைக்கணும், அதாவது இன்ச் லாஸ் பெஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஃபுட்டு டயட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம இஷ்டத்துக்கும் அதிகப்படியான ஃபுட்டை இன்டேக் பண்ணிவிட்டு ஃபேட் லாஸ் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக பண்ணவே முடியாது. நீங்கள் வயிறு நிறைய சாப்பிடணும், ஆனால் லோ கேலரி ஃபுட்டாக சாப்பிடணும். ஸோ அப்படி சாப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சீக்கிரமாக ஃபேட் லாஸ் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். லோ கேலரி ஃபுட்டாக சாப்பிட்ணும். முக்கியமாக நம்ம சாப்பிட்றதுல ப்ரோட்டீனும் ஃபைபரும் கண்டிப்பாக ஆட் ஆகிருக்கணும். ஸோ ப்ரோட்டீன் கம்மியானாலோ இல்லை ஃபைபர் கம்மியானாலோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறப்போ ஸோ நம்ம ஸ்கின்னெல்லாம் ரொம்ப லூஸாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எஃபெக்ட்னஸே இல்லாமல் போயிடும். ஸோ நல்ல பாடி மசில் மாஸ் க்ரியேட் பண்ணி நல்ல ஸ்ட்ரக்சரோடு இருக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு பில்லி ஃபேட் குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபைபர் இருக்கணும். ப்ரோட்டீன் நம்ம பெஸ்ட்டாக எடுக்கல அப்படின்னா நம்ம பில்லி ஃபேட் லாஸ் ஆனாலும் ஸோ ஒரு லூஸ்னஸோட நம்மளோட பில்லி இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு ஸ்ட்ரக்சராகவே இருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சராக இருக்கணும்னா நல்ல வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் இன்டேக் பண்ணணும். முக்கியமாக நம்ம லோ கேலரி ஃபுட்டோட ப்ரோட்டீன் அண்டு ஃபைபர் இது ரெண்டுமே ஆட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்படி ஆட் பண்ணி நம்ம டெய்லி பேஸில் கரெக்டான கேலரி மெயின் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் இன்ச் லாஸ் பண்ணி நல்ல ஸ்ட்ரக்சரோடு இருக்க முடியும். ஸோ இது எல்லாமே டெய்லி பேஸில் நம்மளால் பண்ண முடியாது அவசர காலகட்டத்தில். அப்படியே பண்ணணும்னு நினச்சாலும் ஸோ எவ்வளோ ப்ரோட்டீன் எடுக்கணும், எவ்வளோ ஃபைபர் எடுக்கணும், எவ்வளோ கார்போஹைட்ரேட் எடுக்கணும் எதுவுமே தெரியாது. ஆனால் நமக்கு தேவையானதாக ஃபேட் லாஸ், இன்ச் லாஸ். நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், இன்ச் லாஸ் பண்ணணும். ஸோ நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம கொடுக்க வேண்டியது பெஸ்ட்டான நியூட்ரிஷன், லோ கேலரி நியூட்ரிஷன். ஸோ இது எல்லாமே ஹெர்ப்லைஃப்பில் இருக்குது. உங்களை கைட் பண்ண ஒரு கோச் கிடைப்பாங்க. லோ கேலரிக்கான பெஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத உங்கள் கோச் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி யூஸ் பண்ணோம் உங்கள் வெயிட் லாஸ்க்கு அப்படின்றதையும் உங்கள் கோச் கிளியர் கட்டாக சொல்லுவாங்க. இதோட ரொம்ப முக்கியம், நீங்கள் டெய்லி பேஸில் எவ்வளோ வாட்டர் இன்டேக் பண்ணணும், ஸோ என்ன விதமான ஆக்டிவிட்டீஸ் உங்கள் வெயிட்டுக்கு பண்ணணும், இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கம்பல்சரி ஒரு கோச் கைனஸோட உங்களோட வெயிட் லாஸ் பெஸ்ட்டாக பண்ணணுன்னா கண்டிப்பாக ஒரு கோச் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணவோ ஃபேட் லாஸ் பண்ணவோ நீங்கள் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றத கரெக்ஷன் பண்ணி சொல்லவோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கோச் கைனஸ் வேணும். ஸோ என்னோட கைனஸ் மூலம் ஸ்க்ரீனில் இருக்க என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பெஸ்ட் ஆஃப் வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ், இன்ச் லாஸ் பண்ண எது லோ கேலரியான ஃபுட்டு, எந்த டைமிங்கில் எடுக்கணும், என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், இதோட டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஹெர்ப்லைஃப் அப்படின்றது ஒரு வெயிட் லாஸ், வெயிட் கெயின் மட்டும் கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே க்யூர் பண்ணோம் அப்படின்றதோட நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது தான். ஸோ இது நாட் ஃபார் மெடிசன், ஒன்லி நியூட்ரிஷன் தான். ஸோ நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டுருக்கீங்க. இது வந்து மெடிக்கல், ஸோ இது எடுக்கும்போது எதாவது ஆகிடும், மெடிசன் மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. கண்டிப்பாக இல்லவே இல்லை. இது 100% நியூட்ரிஷன். ஸோ நீங்கள் நியூட்ரிஷன் பேஸ் உங்கள் பாடியில் இம்ப்ரூவ் பண்ணும்போது நார்மலாகவே உங்களுக்கு பிசிஓடியில் இருந்தோ, சுகரில் இருந்தோ, ஸோ இன்னும் நிறைய ஹெல்த் இஷ்யூஸில் இருந்தோ உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கொடுத்து உங்கள் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நியூட்ரிஷன் ஹெர்ப்லைஃப் நியூட்ரிஷன். ஸோ இந்த நியூட்ரிஷன் பற்றிய இன்னும் ப்ரீஃபாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ ஹெர்ப்லைஃப் ப்ராடக்ட் அப்படின்னோடனே அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி அதர் வெப்சைட்டில் நிறையவே கிடைக்குதுங்க. நீங்கள் அங்கே இருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் நினச்சி பை பண்ணி ஒரு கோச் கைடன்ஸ் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ரியலாகவே சொல்கிறேங்க ஹெல்த் இஷ்யூ அது மட்டும் இல்லை நிறைய சைடு எஃபெக்ட் வரக்கூடிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இது எதுவுமே ஒரிஜினல் ப்ராடக்ட் இல்லை. உங்கள் நேமில்
கம்பெனியோட ப்ரிஃபர்டு கஸ்டமர் ஐடியை சைன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் நேமில் நீங்களாவே பை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் கம்பெனி கொடுக்குற ஆஃபர்ஸும் கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டான ப்ரைஸும் கிடைக்கும். ஸோ நிறைய பேர் இந்த விஷயம் தெரியாமல் இன்னும் எம்ஆர்பியிலே ஃபுட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ பெஸ்ட்டான ப்ரைஸில் உங்களுக்கு கம்பெனியே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஐடியா பற்றி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னாலும் டிஸ்பிளேல இருக்க என்னுடைய நம்பர் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர். பாய் பாய். பாய் வியூவர்ஸ்.